வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். தமிழ் சினிமாவை பொறுத்தவரை யார் வந்து டாப் நடிகர்கள் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜய், அஜித், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இவங்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் ஒரு சர்வே வந்து எடுப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வருடத்துலையும் எந்த நடிகரோட படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு, யார் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த சர்வே எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி யூஎஸ்ஏலையும் இந்த சர்வே வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். 2018 ரிலீஸ் ஆன படங்கள்லேயே எந்த நடிகருடைய படம் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு யூஎஸ்ஏல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வந்து எடுத்தாங்க. அதோடைய ரிசல்ட் வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து யார் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். யூஎஸ்ஏல எடுத்த சர்வே படி 2018 ரிலீஸ் ஆன முதல் 5 டாப் படங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 5வது இடத்துல சூர்யா அவர்களுடைய தானா சேர்ந்த கூட்டம் வந்து இடம்பெற்றிருக்குது. சுமார் $4,41,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. அதாவது 3,80,00,000 வந்து கலெக்ட் பண்ணி 5வது இடத்துல வந்து இருக்குது. 4வது இடத்துல வந்து இயக்குனர் மணிரத்னம் அவர்களுடைய செக்கச்சி வந்த வானம் திரைப்படம் வந்து இடம்பெற்றிருக்குது. சுமார் $9,34,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. அதாவது $6,54,00,000 வந்து அங்கே வந்து கலெக்ஷன் வந்து போயிருக்குது. 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய சர்க்கார் திரைப்படம் வந்து 3வது இடத்துல வந்து இடம்பெற்றிருக்குது. சுமார் $10,11,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. அதாவது $7,08,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது யூஎஸ்ஏல மட்டும். 2வது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய காலா திரைப்படம் வந்து இடம்பெற்றிருக்குது. சுமார் $20 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. அதாவது $14 கோடி கலெக்ட் பண்ணி 2வது இடத்துல இருக்குது. ஃபர்ஸ்ட் இடம் யாருன்னு நம்ம சொல்ல தேவையில்லை, அதுவும் நம்ம தலைவர் படம் தான். 2.0 திரைப்படம் முதல் இடத்துல வந்து இருக்குது. சுமார் $54,56,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலே புரிஞ்சிருக்கும் எந்த நடிகர் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்லிட்டு. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நிறைய பேர் கீழே வந்து கதறுவாங்க, சங்கர் படம் அதனால தான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு கதறுவாங்க. இதில் பொறுத்தவரை சங்கர் படம் சொல்லிட்டு அதை தள்ளி வச்சா கூட 2வது இடத்துல காலா திரைப்படம் இருக்குது. காலா திரைப்படம் சுமார் 14 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குது. விஜய் அவர்களோட திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா $7,08,00,000 கலெக்ட் பண்ணியிருக்குது. எவ்வளோ வித்தியாசம் சொல்லிட்டு பாருங்கள். இதிலே வந்து க்ளீனாக தெரிஞ்சிடும் எந்த நடிகர் வந்து யூஎஸ்ஏல மாஸ், யாருடைய ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ வந்து இதில் நான் கம்பாரிசன்லாம் பண்ணல, வந்த லிஸ்ட்டு உங்களுக்கு நான் அப்படியே தெரிவிச்சிருக்கேன். இந்த லிஸ்ட்டை பொறுத்த உங்களுடைய கமெண்டை கீழே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிய ஒரு நல்ல வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.